எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரேடார் எப்படி பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஆர்டினோ யூஸ் பண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிளான ப்ராஜெக்ட் தான். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆல்ல வச்சுங்க. அப்பதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் கிடைக்கும். சரி வாங்க இதை எப்படி பண்றது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பொருள் வந்து தேவைப்படும். என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு ஆர்டினோ போர்டு, அப்புறம் ஒரு அல்ட்ராசோனிக் சென்சார், அப்புறம் ஒரு சர்வோ மோட்டர். இந்த 3 விஷயம் நம்ம வந்து ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணுறதுக்காக நான் சம் ஜம்பர் வேஸ் எடுத்திருக்கேன். இந்த ஜம்பர் வேஸ்லாம் பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டரோட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். சர்வோ மோட்டரில் பார்த்தீங்கன்னா 3 பின்ஸ் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் பின். அந்த ப்ரௌன் கலர் பின் வந்து ஆர்டினோவோட கிரவுண்ட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பின். அதை வந்து ஆர்டினோவோட 5 வோல்ட் பின்ல வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா எல்லோவோ இல்லைனா ஆரஞ்சு கலரில் ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை வந்து சிக்னல் பின்னு சொல்லுவாங்க. அதை ஆர்டினோவோட 12th பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. டிஜிட்டல் பின்னில் 12th பின். ஓகே, இப்போ நம்ம சர்வோட கனெக்ஷன்ஸ் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு நண்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சாரோட கனெக்ஷன். அல்ட்ராசோனிக் சென்சாரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பின் வந்து விசிசின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பின் வந்து ஆர்டினோவோட 5 வோல்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின். ட்ரிகர் பின் வந்து ஆர்டினோவோட 10th பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. எக்கோ பின்னை வந்து 11th பின்னில், அடுத்து கிரவுண்ட் பின் வந்து கிரவுண்டில். ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷன்ஸையும் முடிச்சாச்சு. இப்போ நம்ம சர்வோ மோட்டர் மேலே பார்த்தீங்கன்னா இதை வந்து செட் பண்ணிடலாம். இதை நான் சர்வோ மோட்டர் மேலே வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஆர்சிலிக் ஷீட்டில் வந்து இப்படி எல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா சர்வோ மோட்டர் மேலே வந்து போல்டு போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக நான் இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து இது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான். உங்கள்கிட்ட இது இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டேரெக்டாக கூட டபுள் டேப் சில டப்பில் நான் க்ளூ கன்னாக போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் கனெக்ஷன்ஸும் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு ப்ரோக்ராம் வந்து பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா பிசி பக்கத்தில் நான் அதை கொண்டு வந்து வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் சில டேப் போட்டு இந்த டேபிள் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே நண்பா, இப்போ நம்மளோட ஆர்டினோ போர்டு வந்து நம்ம பிசியோட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் ஃபைல். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதே கிளிக் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொன்று ஜிப் ஃபைல் வந்து உள்ளே கொடுத்துருப்பேன். அதையும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. இப்போ எக்ஸ்ட்ராக்ட் ஆனதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அந்த ஃபைலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த ஃபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் 3 அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நண்பா நம்மளோட ஆர்டினோ ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆர்டினோ ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி டேரெக்டாக உங்களோட ஆர்டினோ சாஃப்ட்வேர்லேருந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமை உங்களோட போர்டுக்கு வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சொல்கிறதா நண்பா, டூல்ஸ்க்குள்ளே போய்ட்டு உங்கள் போர்டையும் உங்கள் எத்தனை போர்ட்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கோ அதை செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நான் அப்லோட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிடுச்சு. எந்த ஏரருமே காமிக்கல. இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் கோடு அப்படின்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா கீழே வந்து COM4 அப்படின்னு வந்து கொடுத்துருப்பேன். அந்த இடத்துல உங்களோட போர்டு எத்தனாவது இதில் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இது ஃபுல்லாமே காப்பி பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸிங் 3 அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோம்னா அதில் வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதையும் மேலே பார்த்தீங்கன்னா ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதேமாரி வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து போயிட்டு வரும். இது என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம சர்வோ மோட்டர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் சுற்றுது பார்த்தீங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட பிசியில் இருக்கிற அந்த ரேடாரோடதும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கும். இப்போ நடுவில் எந்த பொருளுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னா அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் கலரில் இருக்கும். ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னு சொல்லும். அதேமாரி இது வந்து ரெட் கலரில் வந்து காமிக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து எந்த பொருளுமே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வந்து காமிக்குது. இதே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலும் என்னோட பிசியும் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலரில் வந்து காமிக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வச்சு காமிக்கிறேன். அது எப்படி சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பவர் பேங்க் எடுத்து இப்படி நிற்க வச்சிடுறேன். இப்போ என் பவர் பேங்க் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கரெக்டாக ரெட் கலரில் வந்து காமிக்குது. இப்போ இங்கே கை வச்சோன்னே பார்த்தீங்கன்னா வந்து காமிக்குது. இப்போ இந்த பவர் பேங்க்கை கொஞ்சம் ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்கலாம். இப்போ பவர் பேங்க் ரொம்ப பக்கத்தில் வச்சதுன்னே பார்த்தீங்கன்னா அதோட மீட்ரு வந்து எவ்வளோ காமிச்சது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து அப்படியே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொண்டு போகிறேன். அந்த டிஸ்டன்ஸ் பின்னாடி போகிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே நண்பா, இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு.
ஓகே நண்பா, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த ரேடார் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் கொடுத்துருங்க. இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதேமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனே ஆல் வச்சுங்க. வேறு சண்டே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து லைவ் போகிறோம். இது வந்து எங்களோட செகண்ட் லைவ். ஸோ இந்த லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். சும்மா ஜென்ரலாகவும் வந்து பேசலாம். லைவுக்கு வந்து மறக்காம வந்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து பார்ப்போம். பை பை.